பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலைக்கு வந்த ஆந்திராவைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க கோரியும் போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க உத்தரவிடக் கோரியும் பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். போலீசார் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க இரவு ரோந்து பணிகளை தமிழக DGP ஆண்டுதோறும் மறு ஆய்வு செய்ய வேண்டும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையில்லாமல் தள்ளி வைக்கக்கூடாது என்று அனைத்து நீதிமன்றங்களுக்கும் உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர்.